பிரயாணிகள் ஒருவர் பிரயாணத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஈடுபடுவாராக இருந்தால் அவரும் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அவருக்கு அனுமதி அளிக்கிறது. ஆனால் அவரும் என்ன செய்ய வேண்டும்? ரமலானை முடித்ததன் பின்னாடி விட்ட நோன்புகளை கணக்கிட்டு நோக்கணும். ஒருவர் பயணம் செய்கிறார், 5 நோன்புகளை விடுகிறார் என்றால் அவர் அடுத்த ரமலானை அடைவதற்குள் அந்த 5 நோன்புகளையும் கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே பிரயாணிகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு ஒரு தெரிவு இருக்கிறது. அவர் பிரயாணத்தில் விரும்பினால் நோன்போடு பிரயாணம் செய்யலாம், அவருக்கு முழுமையான கூலி கிடைக்கும். இன்றுள்ள பிரயாணங்களை பொறுத்தவரைக்கும் ஏசி பஸ்ஸுகளில், ஏசி வாகனங்களில் எந்த சிரமமும் இல்லாமல் நான் நோன்போடு பயணிப்பது எனக்கு முடியும் என்று ஒருவர் கருதினால் அவர் தாராளமாக நோன்பு நோற்றுக்கொண்டு பிரயாணிக்கலாம். இல்லை, அல்லாஹ் தந்த சலுகையை நான் பயன்படுத்த போகிறேன், நோன்பை விட்டுவிட்டு இன்னும் ஒரு நாளில் அதை கலா செய்ய போகிறேன் என்று விரும்பினாலும் அவர் நோன்பை விடுவதற்கும் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. உங்களில் யார் பிரயாணியாகவோ நோயாளியாகவோ இருக்கிறாரோ அவர் இன்னும் ஒரு நாளில் அந்த நோன்பை கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அவ பிரயாணி நோயாளி நோன்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள்.